ஸ்ரீ சுந்தரகாண்டம் 67வது சர்க்கம். அன்னை சீதை பேசியவற்றை ஹனுமான் விவரமாக எடுத்து கூறுதல். உயர்ந்தவரான ஸ்ரீ ராமபிரான் இவ்வாறு கூறியதும் ஹனுமான் அன்னை சீதை தெரிவித்த அனைத்தையும் விவரமாக கூறினார். மனிதர்களில் உயர்ந்தவரே, நீங்கள் சித்திரக்கூடத்தில் வசித்த போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை தன் நினைவுகளின் அடையாளமாக ஜனகரின் புதல்வியான தேவி சீதை என்னிடம் விவரித்தார். ஒரு நாள் அன்னை சீதா பிராட்டி உங்களுடன் இருந்தபோது அவர் சற்று நேரம் உறங்கிவிட்டு பிறகு விழித்து கொண்டார். ஒரு காகம் அவரது மார்பில் முரட்டுத்தனமாக தாக்கி அவரை காயப்படுத்தியது. பரதரின் சகோதரரே, அதற்கு பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் தலை வைத்து படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது அதே பறவை அவரை மீண்டும் தாக்கி பெரும் வேதனையை ஏற்படுத்தியது. காகம் பலமுறை அவரை தாக்கி காயப்படுத்தியது. கீழே விழுந்த இரத்தம் உங்கள் உடலை நனைத்தது. அதன் விளைவாக நீங்கள் விழித்து கொண்டீர்கள். விரோதிகளை அழிப்பவரே, ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நீங்கள் அந்த காகத்தால் தொடர்ந்து தாக்கப்பட்ட தேவியால் எழுப்பப்பட்டீர்கள். வலுவான கரங்களை உடையவரே, அவர் மார்பகத்தில் காயம் ஏற்பட்டிருந்ததை பார்த்து நீங்கள் மிகுந்த கோபம் கொண்டு பாம்பு போல் சீறியபடி அவரை கேட்டீர்கள். பயந்த சுபாவம் உள்ளவளே, உன் மார்பகத்தில் நகங்களால் காயப்படுத்தியது யார்? மிகுந்த கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டுள்ள 5 தலை நாகத்துடன் விளையாடுபவன் யார்? சுற்றிலும் பார்த்தபோது கூர்மையான இரத்தம் படிந்த நகங்களுடன் அவர் முன் நின்று கொண்டிருந்த அந்த காகத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இந்திரனின் மகனும் பறவைகளின் தலைவனுமான அந்த காகம் காற்றை போன்ற வேகம் கொண்டது. எனவே அது உடனே பூமிக்கடியில் மறைந்து கொண்டது. அறிவில் சிறந்தவரும் துணிவு மிக்கவருமான இளவரசரே, அப்போது நீங்கள் அந்த காகத்தின் மீது மிகுந்த கோபம் கொண்டு அதை தண்டிப்பது என்ற சபதத்தை மேற்கொண்டீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து ஒரு புல்லை பிடுங்கி அதில் பிரம்மாஸ்திரத்தின் மந்திரத்தை ஏற்றி அதை அந்த காகத்தின் மீது செலுத்தினீர்கள். இவ்வாறு ஏவப்பட்ட அந்த மந்திரம் உலகம் அழியும் காலத்தில் எழும் நெருப்பை போல் ஜொலித்தது. எரியும் அந்த நெருப்பை நீங்கள் அந்த காகத்தை நோக்கி செலுத்தினீர்கள். அந்த அஸ்திரம் அந்த காகத்தை எல்லா இடங்களிலும் துரத்தி சென்றது. எல்லா உலகங்களுக்கும் வேகமாக ஓடிய அந்த காகத்திற்கு பெரிய முனிவர்களிடமும் தேவர்களிடமும் புகலிடம் கிடைக்கவில்லை. அதன் தந்தையான இந்திரனால் கூட கைவிடப்பட்டது அந்த காகம். அது தன்னை காக்க யாரும் இல்லை என்பதை கண்டது. காக்குஸ்த குல திலகரே, எதிரிகளை அழிப்பவரே, பயத்தில் நடுங்கிக் கொண்டு அது உங்களிடம் திரும்பி வந்து பாதுகாப்பு கேட்டு உங்களின் காலடியில் விழுந்தது. அது கொல்ல தகுந்தது என்ற போதிலும் நீங்கள் அதற்கு அடைக்கலம் அளித்தீர்கள். ரகுவின் வழிவந்த இளவரசே, அந்த அஸ்திரம் வீணாக கூடாது என்பதால் நீங்கள் அந்த அஸ்திரத்தால் அந்த காகத்தின் வலது கண்ணை அழித்தீர்கள். ராமபிரானே, அந்த காகம் உங்களுக்கும் தசரத மாமன்னருக்கும் தன் வணக்கத்தை தெரிவித்தது. பிறகு நீங்கள் அதை செல்ல அனுமதித்ததும் அது பறந்து சென்றது. சீதா பிராட்டி மேலும் கூறினார், ரகுவம்சத்தில் வந்தவரான ராமபிரான் தெய்வீக அஸ்திரங்களை பிரயோகிப்பவர்களில் முதன்மை பெற்றவராக இருந்தும் அவர் ஏன் அவற்றை இந்த அரக்கர்களை நோக்கி செலுத்தாமல் இருக்கிறார்? நாகர்களோ, கந்தர்வர்களோ, அசுரர்களோ, மருத்துக்களோ தனியாகவோ மொத்தமாகவோ போரில் ராமபிரானுக்கு எதிரே நிற்க முடியாது. அந்த வீரருக்கு என் மீது சிறிதளவாவது அன்பு இருக்குமானால் அவர் தன் கூறிய அம்புகளால் ராவணனை உடனடியாக அழிக்க வேண்டும். எதிரிகளை அழிப்பவரும் மனிதர்களுள் உயர்ந்தவரும் ரகுவம்சத்தில் வந்த ஒரு இளவரசருமான லக்ஷ்மண சுவாமி ஏன் தன் சகோதரரின் அனுமதி பெற்று என்னை மீட்கவில்லை? காற்றையும் நெருப்பையும் போல் சக்தி வாய்ந்தவர்களான தேவர்களை கூட பிரமிக்க வைப்பவர்களுமான இந்த 2 மனித சிங்கங்களும் ஏன் இவ்வாறு என்னை கைவிட்டு விட்டார்கள்? இந்த 2 திறமைசாலிகளும் என்னை மறந்துவிட்டார்கள் என்பது என்னிடம் இருக்கும் ஏதோ ஒரு பெரிய குற்றத்தின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். இதில் எந்த ஐயமும் இல்லை. பெருகி வரும் கண்ணீருக்கிடையே வெளிப்பட்ட விதேக நாட்டு இளவரசியின் இந்த பரிதாபமான வார்த்தைகளை கேட்டதும் அவருக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் நான் மீண்டும் பேசினேன். தேவி, நான் கூறுவது உண்மை.
உங்கள் விஷயத்தில் ஏற்பட்ட துயரத்தின் காரணமாக ஸ்ரீ ராமபிரான் வாழ்க்கையில் அனைத்திலும் ஆர்வமற்றவராக ஆகிவிட்டார். ராமபிரான் இவ்வாறு சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் போது லக்ஷ்மண சுவாமியும் அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக துன்புறுகிறார். உயர்ந்தவரே, நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ஷ்டவசமாகத்தான். துயரப்படுவதற்கான காலம் இனி இல்லை. நீங்கள் விரைவிலேயே உங்கள் துயரின் முடிவை காண்பீர்கள். உங்களை காண வேண்டும் என்ற பெரும் ஆர்வத்தினால் அந்த 2 வீரர்களும் விரைவிலேயே இலங்கையை சாம்பலாக்கப் போகிறார்கள். உயர்குலத்து இளவரசியே, தன் கோபத்தினால் ராமபிரான் விரைவிலேயே ராவணனையும் அவனை எல்லா உறவினர்களையும் போரில் கொன்றுவிட்டு உங்களை தன் நகருக்கு திரும்ப அழைத்துச் செல்லப் போகிறார். இந்த விஷயங்கள் பற்றிய உண்மையை ராமபிரான் அறிந்து கொள்வதற்காக அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். எல்லையற்ற சக்தி கொண்ட ஸ்ரீ ராமபிரான் அந்த மாதரசி சீதை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இந்த சூடாமணியை தன் முடியிலிருந்து கழற்றி அதை என்னிடம் கொடுத்தார். ரகுகுல திலகரே, உங்கள் சார்பாக அந்த மணியை அவரிடமிருந்து பெற்று கொண்ட பின் நான் அவரை வணங்கிவிட்டு இங்கு திரும்பி வருவதற்காக விரைந்தேன். கிளம்ப தயாராக என் உடலை நான் பெரிதாக்கி கொண்டதை பார்த்ததும் இப்போது மிகவும் துயரமான நிலையில் உயர்ந்தவரான ஜனகரின் மகளான அன்னை சீதை தேற்ற முடியாத அளவுக்கு மீண்டும் ஆழ ஆரம்பித்தார். கம்மிய குரலில் என்னிடம் கூறினார், ஹனுமான், இந்த மகிழ்ச்சியான செய்தியை சக்தி வாய்ந்த இளவரசர்களான ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமிக்கும் சுக்ரீவர் மற்றும் அவருடைய அமைச்சர்களுக்கும் தெரிவித்துவிடு. வீரம் மிகுந்தவனே, ரகுகுல திலகரான ஸ்ரீ ராமபிரான் தானே இங்கு வந்து என்னை இந்த துன்ப கடலிலிருந்து தூக்கிச் செல்வதற்கான எல்லா உதவிகளையும் நீ செய்ய வேண்டும். உயர்ந்த வானரனே, நீ ராமர் இருக்கும் இடத்திற்கு சென்ற உடனேயே என் துன்பத்தின் தீவிரத்தை இந்த அரக்கிகளால் நான் எப்படி அச்சுறுத்தப்பட்டுள்ளேன் என்பதை அவரிடம் தெரிவிக்க வேண்டும். நீ திரும்பச் செல்லும் பயணம் உனக்கு தடங்கல்கள் ஏதுமின்றி அமையட்டும். அரசர்களுக்கெல்லாம் அரசரே, தன் கொடிய துன்பத்தை தங்களிடம் மிகவும் பணிவுடன் தெரிவிக்கும்படி சீதா பிராட்டி என்னிடம் கூறினார். சீதா பிராட்டி தன் கற்பை முழுவதுமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்களாக. இந்த விஷயத்தில் அடுத்த நடவடிக்கையை எடுக்க வேண்டியது உங்களுக்கு தகும். 67ஆம் சர்க்கம் நிறைவடைந்தது.